எதிரும் புதிரும் தொடர்கிறது. ஊழல் கரையான் நாட்டை அரித்து விட்டது, அதை முழுக்க முழுக்க ஒழிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஊழல் எப்பொழுது உருவானது, அந்த கரையான் ஏன் அரித்தது, அது யாரை பாதித்திருக்கிறது, இதை பற்றி பேசுவோம். திரு தாமோதர், ஊழல் கரையான் நாட்டை அரித்து விட்டது, அதை முழுக்க ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி கூறுகிறார். ஊழல் கரையான் எப்போது அரித்தது? ஊழலின் மொத்த உருவமே பிஜேபி அரசு, அது பின்னாடி வச்சுக்கலாம். நான் வந்து நண்பர் நாராயணனுக்கு ஒரு பதில் வந்து ஓபிசி மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடை பத்தி பேசினார். நீங்க ஒண்ணுக்கு மட்டும் தயவு செய்து நீங்க வந்து அவருக்கும் சாதகமா இருக்கக்கூடாது, எனக்கு இருக்கக்கூடாது. இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை அமுல்படுத்திய பிரதமர் யார்? படித்திருக்க வேண்டும். சொல்லிட்டார் கேளுங்க. நரசிம்மராவ் வந்து பிரதமராக இருக்கும்போது சீதாராம் கேசரி அந்த மினிஸ்டர் எஸ்சி எஸ்டி இந்த சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டரா இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்க. அந்த விபி சிங் இருக்கும்போது இடஒதுக்கீடு அமுல்படுத்தாத போராடி எதிர்த்தவர்களே இவங்க தான். அதை வந்து நீங்க வந்து உண்மைக்கு புறம்பா வந்து நாராயணன் மட்டும் தயவு செய்து பேசக்கூடாது. ஏன்னா வந்து நாங்க நேஷனல் கமிஷன் ஃபார் தேசிய எஸ்சி எஸ்டி கமிஷன் 1000 கோடி ஒதுக்குனார் சீதாராம் கேசரி. அப்போது ஸ்டேட் மினிஸ்டர் மிஸ்டர் தங்கபால் இருந்தார். ஏன்னா நம்ம அந்த சமயத்தில் எனக்கு நல்லா தெரியும். 500 கோடி ஓபிசி நேஷனல் கமிஷன் ஓபிசி இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்க அதுக்கு நீங்க வந்து அதாவது வந்து உண்மைக்கு புறம்பா பொய்யான தகவல்களை தயவு செய்து ஊடகத்தில் தெரிவிக்க வேணாம் என்று அவர் அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் நான் ஊழல் எப்பொழுது உருவானது? ஊழல் அதான் சார், இப்போ ஊழல் வந்து மொத்தம் 90 நிமிஷம் பேசினாரு. அதுல 20 நிமிஷம் வந்து ஒற்றுமைன்னாரு. ஒற்றுமை அதான் அவங்க பார்ட்டி அவங்க கட்சிக்குள்ளே ஒற்றுமை ஓணும் அவருக்கு. அதனால 30 நிமிஷம் அதை பத்தி பேசிட்டாரு. ஒரு 30 நிமிஷம் தூய்மை இந்தியா தூய்மை இந்தியா தூய்மை இந்தியான்னு. சரி, எல்லாரும் நான் என்ன சொன்னேன், தான் திரு எங்களுடைய பிரதமர் மன்மோகன் சிங் பேசின பேச்சு 2013 எடுத்துட்டு வந்துக்கிறேன். எல்லாரும் தூய்மை இந்தியா சோசியல் இது நாடு முன்னேறணும் ஜாதி மத ஒற்றுமை எல்லாரும் பேசக்கூடிய ஒரு சம்பிரதாய பேச்சு தான் சுதந்திர தினம். ரெண்டாவது வந்து அப்புறம் வந்து இந்த விவசாயிகள் நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அதான் வரேன். அதுல வந்து ஒரு பெரிய ஸ்லோகமா ஊழலை ஓய்ச்சிட்டேன், சிட்டு அமைச்சிட்டேன், ஊழலை ஓய்ச்சிட்டேன்னு சொன்னார். அப்போ போன சுதந்திர தின உரையில வந்து மேக் இன் இந்தியான்னு சொன்னார். இப்ப என்ன சொன்னாரு? நீங்க வரலாம் சொல்லுங்கள். ஊழல் ஊழல் கரையான் எப்போ அரித்தது? உங்கள் ஊழல் கரையான் என்பது வியாபம் ஊழல், லலித் மோடி ஊழல், சுஷ்மா ஸ்வராஜ் ஊழல், வசந்தரா ஊழல், மகாராஷ்டிரா அமைச்சர்கள் ஊழல், பங்கார் லட்சுமணன் ஊழல், எடியூரப்பா ஊழல். அதனால வந்து இவரு போய் ஊழலை பத்தி பேசுறாரு. அடுத்தது வந்து தேசிய கொடியே ஒரு எனக்கே உண்மை ரொம்ப சங்கோஜப்படுற ஒரு பிரதமர் வந்து நான் தேசிய கொடியின் கீழ் என்று பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன் என்றார். வியாபம் ஊழலை பத்தி அந்த 90 நிமிஷத்துல ஒரு நிமிஷம் கூட அவர் வந்து பேசல. எதுக்கு பேசணும்னு சொல்லுங்க. அதான் சார் ஊழலே சார். நீங்க நாட்டுல இருங்க, ஊடகத்துல வந்து சரி உங்கள் ஆட்சி ஏன் போனது? உங்கள் ஆட்சி ஏன் போனது சார்? கடந்த எங்கள் ஆட்சி வந்து போனது வந்து நாங்க சரியா பிரச்சாரம் பண்ணல. எங்களுடைய கொள்கையை வந்து மக்கள் வந்து ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கின்னு ஏதோ மோடி வந்தா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விலைவாசி குறைஞ்சிடும், ஊழல் இருக்காதுன்னார். ஊழலுடைய ஊற்றுக்கண்ணு பிஜேபியா இருக்குத. ஊழல் நிழல் ஊழல் கரைகள் ஊழல் கரையே அவங்க தானே சார். நீங்க வந்து சார் வியாபம் ஊழல் சார். நான் என்ன கேக்குறேன், எல்லா தொலைக்காட்சிகளும் 6 மாசமா இந்த வியாபம் ஊழலையும் லலித் மோடி ஊழலையும் பேசுறாங்க. பார்லிமெண்ட்ல பேசாதவர் வந்து 90 நிமிஷம் இங்க வந்து பேசுறாரு. ஏன்னா அங்க வந்து எதிர்கட்சிகளுக்கு பயந்து அவர் வந்து பேசுறதுக்கு அங்க முடியல பழகுது. 90 நிமிஷம் வந்து செங்கோட்டையில பேசுறாரு. அதுல ஒரு நிமிஷமாவது ஏன் நாடாளுமன்றத்துல வந்து இந்த பிரச்சனை எழுந்தது வியாபம் பத்தி ஏன் பேசல? ஒரு நிமிஷம். அப்ப ஊழலை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு யோகியதை இல்லை சார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிரதமர் என்பது காங்கிரஸ்க்கு இருக்கா? காங்கிரஸ் நிச்சயமாக இருக்குது. நாங்க வந்து அதான் நான் சொன்னேன், நாங்கள் வந்து சும்மா குற்றச்சாட்டு சொன்ன உடனே எங்களுடைய அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும். சும்மா குற்றச்சாட்டு பண்ணாங்க. ஆமா சார், உறவினர்கள் சார். இது மட்டும் நீங்க பல தடவை நம்ம பேசிட்டோம். அந்த சுஷ்மா ஸ்வராஜனுடைய குடும்பமே இதுல சம்பந்தப்பட்டிருக்குதுன்னு அது தனியா நீங்க வச்சுக்கலாம். அதை வந்து நான் என்ன சொல்றேன், எங்கள் அஸ்வினி குமார் பண்ண ஒரு உறவினர், அதே மாதிரி சசிதா அஸ்வினி குமார்ல பன்சால், அந்த பன்சால். அதனால நீங்க வந்து நீங்க இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது நீங்க வந்து எப்படி நீங்க வந்து ஒரு இதே இருக்குதானே சார், சொந்த கணவர் சொந்த மகள் எங்க விளக்கம் அளித்து விட்டு விளக்கம். அதனால வந்து ஊழலே தன் பாக்கெட்ல வச்சுக்கின்னு கோட்லயும் வச்சுக்கின்னு தலப்பாலையும் வச்சுக்கின்னு இவர் போய் ஊழலை பத்தி முழங்குறாருன்னா வேடிக்கையாக விந்தியாகவும் இருக்கிறது. சரி திரு ரவீந்திரநாத்,
ஊழல் நிச்சயமாக நாட்டை பாதித்திருக்கிறது. அது பிரதமர் என்ற பொறுப்பில் இருப்பவர் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சுதந்திர தின உரையில் கூறுவது நிச்சயமா மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். இல்ல, அது ஊழலுக்கு நாங்கள் எதிரானதான். அந்த பிரச்சனை இருக்கட்டும். முக்கியமா வேற சில விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்னன்னாக்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதும் சீனாக்கு வந்து இந்தியா மீது படையெடுத்து நாங்கள் ஆதரித்ததில்லை. அது வந்து நிரூபிக்கட்டும், பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து எமர்ஜென்சி வந்ததை பற்றி ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும். அந்த கட்சி வரப்ப கேளுங்க. அடுத்த விஷயம் வந்து மிக முக்கியமாக அவர் சொன்னது எமர்ஜென்சி. எமர்ஜென்சி இன்னைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய பிரச்சனையா தான் இருக்குது. பல பேர் இன்னைக்கும் மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் சொல்றாங்க. ஏன்னா எமர்ஜென்சியை கொண்டதற்கான காரணங்கள் அன்றைக்கு இருந்தது. ஆனால் எமர்ஜென்சி கொண்டது தவறு, நாங்கள் ஆதரித்த தவறு நாங்கள் முடிவு செய்தோம். அது நாங்கள் வந்து பகிரங்கமா சொல்றது ஒன்றும் தவறே கிடையாது. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து 2 பேருமே மண்டல் கமிஷன் பத்தி தவறான தகவல் சொல்றாங்க. மண்டல் கமிஷன் அமைத்தது மொரார்ஜி தேசாய் காலத்துல. மண்டல் கமிஷன் ஏற்போம் என்று சொல்லி தமிழகத்தில் வந்து பேசி இந்திரா காந்தி அவர்கள் தெளிவா பேசினாங்க. ஆனா நடைமுறைப்படுத்தல, கிடப்புல போட்டாங்க. விபி சிங் அவர் ஆட்சி வந்த பிறகுதான் 27% இடஒதுக்கீட்டு வேலை வாய்ப்பில் நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்லி அவர் அந்த தூசி தட்டி எடுத்தார். அதை எடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அத்வானி வந்து சோமநாதபுரத்தில் ரத யாத்திரை துவங்கினார். மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்த கூடாது என்பதற்காகவே, அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய நோக்கத்தோடு விபி சிங் ஆட்சி நீடிக்க கூடாது என்பதற்காகவே தான் ரத யாத்திரை துவங்கி அத்வானி அவர்கள் அந்த பிஜேபி மூலமாக தன்னுடைய ஆட்சி ஆதரவை விலக்கி கொண்டார். எனவே இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் மண்டல் கமிஷன் பற்றி விவாதிக்கப்பட்டது. 1.5 மணி நேரம் ராஜீவ்காந்தி பேசினார். ராஜீவ்காந்தி பேசுறப்ப ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு கூடாது, பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு தான் வேணும்னு சொல்லி ராஜீவ்காந்தி பேசினார். அன்றைக்கு வந்து ஒரே ஒரு தேசிய கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் வகுப்பாரி இடஒதுக்கீடு வேண்டும், ஜாதி அடிப்படை இடஒதுக்கீடு வேண்டும் சொல்லி இந்திரஜித் குப்தா வந்து பேசினார். அவருக்கான ஆயுதங்களை கொடுத்தது திராவிட கழகம் தான். பெரியாருடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து பேசினார். அப்ப விபி சிங் கட்சியை தவிர, விபி சிங் கட்சியை முழுமையாக ஆதரிக்கல. விபி சிங் கட்சியை தவிர முழுமையாக மண்டல் கமிஷன் ஆதரித்து பேசிய ஒரே கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட பொருளாதார இடஒதுக்கீடு வேண்டும் தான் பேசினாங்க. பிஜேபி அதுக்கு எதிராக இருந்தது. அதான் உண்மையான நிலை. அதை திருச்சி பேசக்கூடாது, வரலாற்று தெரிவிக்க கூடாது. வரலாற்று ஆவணங்களை படிக்க வேண்டும், பார்லிமெண்ட் ஸ்பீச்சை படிக்க வேண்டும். இந்திரஜித் குப்தாவுடைய பார்லிமெண்ட் ஸ்பீச் ஒரு சின்ன புக்லெட்டா வந்திருக்கு, நீங்க தாராளமா படிங்க. அதுக்கடுத்து பேசுறப்ப அவர் சொன்னாரு, அம்பேத்கர் முழுமையா படிச்சிருக்கேன், டாக்டர் ரவீந்திரநாத் படிக்கணும். நீங்க படிங்க, வாழ்த்துக்கள், நீங்கள் சிறந்த படிப்பாளி, பேச்சாளி, உங்க திறமையை வந்து அங்கீகரிக்கிறார். ஆனா எப்பொழுதுமே பிஜேபி தன்னுடைய சாதகமான அம்சங்கள் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். 120 நீங்க எப்படி இல்ல, நாங்க வந்து உண்மைதான், எல்லாத்தையும் உண்மையா சொல்லுவோம். அதுல வந்து விமர்சனம் சொல்லுவோம், தவறு இருந்தா தவற சொல்லுவோம். இப்ப 125வது பிறந்ததுன்னா அம்பேத்கர், அதை கொண்டாடுற வகையில குஜராத்ல பாத்தீங்கன்னாக்க P.A. பார்மர் என்று எழுதின புக்கு அம்பேத்கரை பற்றி, தேச புருஷர் அம்பேத்கர் தலைப்புல வெளியே அந்த புக்கு 4,000 காப்பி, 4 லட்சம் காப்பி அச்சடிக்கப்பட்டு அங்கே இருக்கிற எல்லா பிரைமரி ஸ்கூலும் கொடுக்கப்பட்டது. அதுல என்ன ஆச்சுனாக்க, அந்த பார்மர் எழுதினதை விட அந்த பிரிண்டர் வந்து ஒரு பகுதியை சேர்த்துட்டார். அதுனாக்க மதமானார் இல்லையா அம்பேத்கர், அப்ப 22 உறுதிமொழிகள் அதை சொல்லியிருப்பாரு. அந்த 22 உறுதிமொழிகள் அந்த புக்ல இல்ல. அந்த புக்ல இடம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரோ அதை சேர்த்து விட்டாரு. சேர்த்த பிறகு என்னன்னாக்க, இது ரொம்ப டேஞ்சர் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை திரும்ப வந்து பிரிகிறார்கள். இது வேணா படிச்சு பார்க்கட்டாரு. அதனால என்னக்கா, அம்பேத்கருடைய அந்த விஷயங்களும் போக கூடாது, அவங்களுக்கு தேவையான விஷயம் தான் சொல்லணும். அம்பேத்கர் தெளிவா சொல்றார், ஜாதியை பத்தி சொல்கின்ற பொழுது சொல்றார், இந்து மதம் என்பது சட்டங்களின் தொகுப்பு, வகுப்பாரி சட்டங்களின் தொகுப்பு என்று சொல்றார். இந்து சட்டங்களின் தொகுப்பை மதம் என்று கூறுவதை நான் மறுக்கிறேன் டாக்டர் அம்பேத்கர் சொல்றார். அதே போலவே இது போன்ற ஒரு மதத்தை அழிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் பணிகள் மதத்திற்கு எதிரானவை அல்ல, சட்டத்திற்கு மதம் என்று தவறாக பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷம் பேச விடுங்க. இந்து முகத்திரையை கிழித்தெறியுங்கள், இதுவே உங்கள் தலையாய கடமை சொல்லிட்டு இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இது வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் ஆங்கில நூல் தொகுப்பு 1 பக்கம் 66ல இருக்கு. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியை சொல்றப்ப டாக்டர் அம்பேத்கர் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டார், அதனால சொல்லணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்து ராஷ்டிரத்தை பத்தி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இவங்களவே கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்து ராஷ்டிரம் அமைக்கிறத பத்தி. இந்து ராஜ்யம் என்பது உண்மையில் நடைமுறைக்கு வருமானால் சந்தேகமின்றி இது இந்திய நாட்டுக்கு ஏற்பட போகும் மிகப்பெரிய ஆபத்தாகும். இந்துத்துவம் என்பது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இவற்றின் நேர் விரோதமானது. அந்த அடிப்படையில் இது ஜனநாயகத்துக்கும் எதிரானது. எப்பாடுபட்டாலும் இந்து ராஜ்யத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் சொல்லி டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அவர் கம்யூனிஸ்ட் எதிராக சொல்ல, இந்து ராஷ்டிர எதிராக சொல்லியிருக்காரு. எனவே இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்க இந்தியாவில சமத்துவமின்மைக்கு எதிராக இருப்பது இந்துத்துவம். சரி, அப்ப இந்துத்துவம் தான் வேண்டும், இந்து ராஷ்டிரம் தான் வேண்டும் சொல்லக்கூடிய அமைப்பு RSS. அவருடைய அரசியல் கட்சியா இருப்பது பிஜேபி. பிஜேபி பிரைம் மினிஸ்டர் இருப்பது நரேந்திர மோடி. எனவே அவர் தான் விளக்க வேண்டும். ரெண்டே கேள்விதான், நீங்க RSS உடைய சீடரா, உறுப்பினரா, அல்லது இந்திய நாட்டின் பிரதமரா? சரி, சொல்லுங்க. RSS புதல்வர்கள் நாங்கள், இவ்வளவுதான் விஷயம்.
பாரத தாயின் புதல்வர்கள் நாங்கள். பாரத தாய் பெற்றெடுத்த அமைப்பு தான் RSS. RSS புதல்வர்கள் நாங்கள். இதுல மறைமுகமாலாம் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில அவங்களுக்கு மதம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா அப்பன்னா நீங்க மதத்தை பத்தி பேசவே கூடாது. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, அருகதை இருக்குது மதத்தை பத்தி பேசுறது? ஏன் பேசக்கூடாது? மதமே இல்லைன்ற அதனால மதம் இருக்கக்கூடாது என்று கூறுகிறார். இல்ல, அதுதான் சொல்றேன். மதம் இல்லை, அதாவது அவர்களுடைய சித்தாந்தமே மதம் இல்லை அதே அவர்கள், அதாவது மதம் இருப்பதை விமர்சனம் செய்வது தவறா இல்லை. அதுதாங்க, மதத்தை பிடித்தவர்கள் அதில் இருக்கக்கூடிய சாதக பாத அம்சங்களை அலசலாம். ஆனா எனக்கு இது பிடிக்காதுன்னு முடிவு பண்ணிட்டா இவர்களிடம் நல்ல விஷயங்களை, மதங்களில நம்பிக்கை 127 கோடியில 126 கோடியே 99 லட்சம் பேர் மதம் சார்ந்து இருக்கும் பொழுது அந்த 1 லட்சம் பேர் எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டே கத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து நான் அதைத்தான் நான் இந்த விவாதத்தின் தொடக்கத்திலேயே சொன்னேன். இது போன்று மதங்களை, நம்பிக்கைகளை, மக்களுடைய நேசங்களை அழித்து ஒழித்து இதை வைத்து தூண்டிவிட்டு ஜாதிகளுக்கிடையே பிளவை உண்டாக்குவது இந்த நாட்டிலே கம்யூனிஸ்டுகள் என்று இந்த உரையின் துவக்கத்திலே சொன்னதைத்தான் மிக தெளிவாக இவ்வளவு நேரம் டாக்டர் ரவீந்திரநாத் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒன்று, அவர் பேசியது இல்ல, நான் சொல்றேன், அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாமே மத வேறுபாடுகளை தூண்டுவது இல்லைங்க. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் கூட என்ன செய்தார் சொன்னாங்க, இந்து மதம் இந்த கருத்துக்கள் மத வேறுபாடை தூண்டுவாங்க. இது போல தூண்டதான் செய்யும். ஏன்னா எப்படி தூண்டும் என்று சொல்ல அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தீண்டாமை என்பது இருக்கிறது என்று சொன்னது உண்மைதான். அவர் இந்து மதத்திலிருந்து புத்த மதத்திற்கு சென்றது உண்மைதான். ஆனால் அவர் அவர் ஒரு லைன் தான் படிக்கிறாரு. அதுக்கு முன்னால ஒரு லைன் சொன்னாரு, என்ன இருந்தாலும் நாம் இந்து கலாச்சாரத்திலே இருக்கிறோம், கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை விட்டு நாம் வெளியே செல்லக்கூடாது, அதற்காகத்தான் நாம் வேறு மதத்திற்கு செல்லக்கூடாது, குறிப்பாக இஸ்லாமிய மதத்திற்கு செல்ல மாட்டோம் என்று, கிறிஸ்தவ மதத்திற்கு செல்ல மாட்டோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? மறைக்கிறார்கள். எந்த இடத்துல சொல்லல. அம்பேத்கர் ஏன் இவங்க பகுத்தறிவை போதிக்கின்ற மதம், பௌத்த மதம் சமத்துவத்தை சகோதரத்தையும் போதிக்கின்ற மதம். அதனாலதான் நான் முஸ்லீம் மதத்தையோட கிறிஸ்தவ மதத்துக்கு போகாத காரணம் ஏன் என்று சொல்கின்ற பொழுது அவர் சொன்னாரு, அதுல மூட நம்பிக்கைகளுக்கு தவறான கருத்து சொல்லப்படுகிறது. அவர் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டதுக்கான காரணம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அங்க பகுத்தறிவு இருக்க வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும் அடிப்படையில். அதாவது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இங்கே தீண்டாமை இருந்தது சந்தேகமே இல்ல. அம்பேத்கர் ஆனால் என்னுடைய கலாச்சாரத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நான் ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன், பௌத்த மதத்துல இதெல்லாம் இவ்வளவு இருக்குன்னு சொல்றாரு டாக்டர் ரவீந்திரநாத். உண்மையிலேயே நேர்மையாளர்களாக கம்யூனிஸ்டுகள் தான் என்ன செய்ய வேண்டும்? எல்லா மதத்திலும் சிறந்த மதம் பௌத்த மதம் தான். இனி கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே பௌத்த மத வழிபாடுகளை ஈடுபடுவோம் சொல்ல வேண்டும். சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல வேண்டும் என்றால் நல்லதுன்னு சொல்றாங்க, நல்லது ஏத்துங்க. இல்ல எப்பதான் கம்யூனிஸ்ட் நல்லதை ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் விஷயம். அம்பேத்கர் சொன்னாரு. அப்ப அம்பேத்கர் சொன்னது தப்புன்றாரா? அம்பேத்கர் நல்லது என்று சொன்னது தவறு, கெட்டதுன்னு சொல்றாரா? இதுதான் விஷயம். அதாவது இப்படித்தான் எல்லாரையும் குழப்பி இவங்க சொன்னா சரி, அவங்க இப்போ நான் தெளிவா சொன்னேன், மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையிலே வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்கள் இருந்த போது மொரார்ஜி தேசாய் அமைச்சர்கள் வந்தாங்கன்னு சொன்னேன், விபி சிங் இருந்த போது கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன், இந்திரா காந்தி இருந்த போது 10 வருஷம் கிடப்பில போட்டாங்கன்னு சொன்னேன், நாராயணன் போய் சொல்லுகிறாருன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் அதே திருப்பி சொன்னார் அவரு. இதுதான் கம்யூனிஸ்ட். அதாவது எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் தாங்கள் தங்களின் மூலமாக சொன்னால் அதுதான் ஒரு நிமிஷம், தங்களின் மூலமாக சொன்னால் அதுதான் சரியாக இருக்கும் என்கின்ற ஒரு மோசமான அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இவங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அது காங்கிரஸோ பிஜேபியோ RSS அதெல்லாம் வேற. ஆனா இவங்களுடைய முகப்புலையே அயல் நாட்டை சார்ந்த அப்படிப்பட்ட இவர்களிடம் இந்து கலாச்சாரத்தை இந்திய கலாச்சாரத்தை எதிர்பார்க்க முடியாது. சரி, தொடர்ந்து பேசுவோம். ஜன்தன் திட்டம் ஏன் வெற்றி கண்டது? உண்மையில் எந்த அளவுக்கு மக்களிடம்
வங்கிகள் சென்று சேர்ந்தன. கருப்பு பணம் தடுக்கப்பட்டதா? இப்படி நாம் தொடர்ந்து பேசுவோம். பாருங்கள்.